அப்பா. அப்பான்றவர் ஒரு வீட்டோட அஸ்திவாரம். அஸ்திவாரம் எப்பவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா, அதுதான் மொத்த கட்டிடத்தையும் தாங்குது. இந்த வீட்ல அப்பான்ற அஸ்திவாரம் அடியோட சாஞ்சிருச்சு. அப்பா இப்போ இல்ல. தன்னோட குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு, மாடா உழைச்சு, இப்போ அமைதிய தேடி கடவுள்கிட்ட போயிட்டாரு. முதல் முறையா அப்பா இல்லாத அந்த வீட்டுக்குள்ள போக ஏனோ மனசெல்லாம் வலி. மனச கனமாக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா, அப்பாவோட ஃபோட்டோ மாலையோட. ஏனோ அந்த மனுஷனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் புடிக்கவே புடிக்காது. ஒரு ஃபோட்டோ எடுக்க 1 மணி நேரம் கெஞ்சணும். அப்போ எல்லாம் கோவம் வரும். ஆனா இப்போ புரியுது, அந்த மனுஷன் காட்டுலயும் மேட்லயும் வேலை செஞ்சுட்டு சேரும் சகதியுமாவே தான் இருப்பாரு. அதனாலயோ என்னவோ ஃபோட்டோ எடுக்க விட்டதே இல்ல. ஆனா இப்போ நிரந்தரமா அவர ஃபோட்டோல மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போலாம் அப்பா வீட்டுக்கு வந்ததும் ஆசையா பக்கத்துல வருவாரு. "அப்பா, முதல்ல போய் இந்த சட்டைய மாத்திட்டு வாப்பா. ஒரே வேர்வை வாசமா வருது" அப்படின்னு திட்டிருக்கேன். அப்பாவும் சிரிச்சுட்டே போய் ஒண்ணும் சொல்லாம சட்டைய மாத்திட்டு வெளிய போயிருவாரு. இப்போ அந்த சட்டையோட வாசம் என் நினைவுல மட்டும் தான் இருக்கு. அப்பாவோட கண்ணாடி. தூங்குற நேரத்த தவிர மத்த எல்லா நேரத்துலயும் அவர் கூட இருந்த ஒரே பொருள். அவரோட சந்தோஷம், துக்கம், சிரிப்பு, அழுகை எல்லாத்தையும் பார்த்தது இந்த கண்ணாடி. இப்போ மேசையில தனியா காத்துட்டு கிடக்கு. ஒருவேளை இந்த கண்ணாடி இன்னும் அப்பா வருவாருன்னு காத்துட்ருக்கோ என்னவோ. அப்பாவ பார்க்கணும் போல இருந்துச்சு. அந்த கண்ணாடி எடுத்து பார்த்தா அதுல தெரிவாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுல தெரிஞ்சது என் முகம் தான். அப்பாவோட நிழல் கூட அதுல தெரியல. அப்பாவோட கட்டில். அது அவரோட மிக அரிதா பயன்படுத்துற இடம். படுக்கிற நேரமும் தெரியாது, எந்திரிக்கிற நேரமும் தெரியாது. அந்த மனுஷன் காலையிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு வந்து தூங்கும்போது தைல வாசனை இல்லாம அவரால தூங்க முடியாது. இப்போ அவர் இல்ல. ஆனா அவரோட கட்டில் முழுக்க தைல வாசனை. அவர் தூங்க வேண்டிய இடத்துல இன்னும் அந்த தைல வாசனை மட்டும் தூங்கிட்டு இருக்கு. அப்பா இருக்கும்போது ஒரு விஷயம் இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பான்னு சொல்லும்போது, நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு திட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ அப்பா இல்லாதப்ப தான் புரியுது, அப்பா தான் என்னோட முழு தைரியம். அவர் என் பின்னாடி நின்னதால தான் அன்னைக்கு நான் தைரியமா இருந்திருக்கேன். வீட்டோட ஒரு மூலையில கிடந்தது அப்பாவோட செருப்பு. ஒரு காலத்துல அப்பாவோட செருப்பு சத்தம் கேட்டா ஓடி வந்து கதவை திறந்து விடுறது வழக்கம். அப்பாடா, அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு, இனி என் கூடவே இருக்க போறாருன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த செருப்பு இப்போ சத்தமே இல்லாமல் ஒரு ஓரமாக கிடக்குது. அப்பாவோட செருப்பை காலில் போடலான்னு நினச்சேன். ஆனால் முடியல. பெருசாக இருந்ததால இல்லை, அப்பாவோட பொறுப்பு இன்னும் எனக்கு வரலன்றதால. என் கண்ணிலிருந்து கண்ணீர் வர என் அப்பா விட்டதில்லை. ஏன்னா நான் அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் பிரச்சனையை சரி செஞ்சிருவாரு. நான் இப்போ அழறேன். ஏன்னா என்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்த மனுஷன் இப்போ இல்லை. கடவுள் என் முன்னாடி வந்து நின்னா நான் ஒரே ஒரு வரம் கொடுன்னு கேட்பேன். நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். ஒரே நிமிஷம் என் அப்பாவை பார்க்கணும். அவரை ஓடி போய் கட்டி பிடிக்கணும். எப்பவுமே அவர்கிட்ட சொல்ல முடியாமல் போன அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும். அப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிச்சேன்ப்பா, உங்களுக்கு அது தெரியும் தானே அப்படின்னு சொல்லணும். அவர் அதுக்கு சிரிப்பார். அது சிரிப்பு ஒன்றே போதும் என் வாழ்க்கை முழுக்க. அப்பா அப்பா இருக்கும்போதே அவரோட அன்பை புரிஞ்சுக்கோங்க. அவர் பேசுகிற வார்த்தைகளை காது கொடுத்து கேளுங்க. அவரோட செலவிடுற நேரத்தை மதிங்க. ஏன்னா ஒரு நாள் அவர் உங்கள் கூட இருக்க மாட்டார். அப்போது அந்த நேரம் திரும்ப வராது.